12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.1ல் வினா எண் 8. கணக்கில் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு ஒரு அணி கொடுத்துட்டு ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ கொடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க தெரியும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்து ஏ கண்டுபிடிக்க சொன்னால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா ஏஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√of மட்டு adjoint of A adjoint of A இதுதான் A கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. adjoint of A அப்படிங்கிறதுக்கு மட்டு adjoint of A இந்த அணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதி 2ங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா அது இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா 4 உறுப்பு குறுக்க பெருக்கணும்னா 2 12 24 0வால் பெருக்கிறப்ப 0 வந்துடும். இரண்டாவது உறுப்பு 4 எடுத்துக்கிறப்ப குறியை மாற்றி எடுத்துக்கணும். இரண்டாவது உறுப்பு -4 எடுத்துக்கும் போது குறியை மாற்றி +4ன்னு எடுத்துக்கிட்டு அது இருக்கிற நிரல் நிறைய விட்டுட்டோம்னா 2 × -3 -6 -2 × -7 +14ன்னு வரும். ஆனால் அந்த பக்கம் பெருக்கிறப்போ ஃபார்முலா அப்படி ஒரு மைனஸ் வரும், அதனால் -14. கடைசியாக இருக்கிற 2 எடுத்துக்கிட்டோம்னா 2 இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா இந்த 4 உறுப்பு இதை பெருக்கும்போது 0 -2 × 12 24 -24ன்னு வரும். இந்த பக்கம் பெருக்குனா ஒரு மைனஸ் வரும் இல்லையா, அதனால் இது ப்ளஸ் ஆகிடும். 2 × 24 4 × -14 -6 -20 2 × 24 2 24 48 -4 20 -80 2 24 48 48 96 96லேருந்து 80 கழிச்சோம்னா மீதி 16. இதுதான் adjoint of A இதோட மதிப்பு. அடுத்தது adjoint of A equal to முதல்ல இருக்கிற 2ங்கிற உறுப்பை எடுத்தோம்னா 2 இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 2 × 12 24 0. ரெண்டாவது உறுப்பு -4 அது இருக்கிற நிரல் நிறையை விட்டுட்டு குறுக்க பெருக்கணும்னா 2 × -3 -6 -2 × -7 +14 வரும். ஃபார்முலா அப்படி ஒரு மைனஸ் வரதுனால -14. அடுத்தது 2ங்கிற உறுப்பை எடுத்துக்கிட்டோம்னா 2 இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 3 × 0 0 -2 × 12 -24 ஃபார்முலா அப்படி ஒரு மைனஸ் வரும், அதனால் ப்ளஸ் ஆகிடும். -3 எடுத்துக்கிட்டோம்னா -3 இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா நான் -4 × 2 -8 இன்னொன்று 0 வந்துடும். நடுப்புற இருக்கிற 12 எடுத்துக்கிட்டோம்னா விளிம்பில் இருக்கிற 4 நம்பர் 2 2 4 -2 × 2 -4ன்னு வரும். ஆனால் ஃபார்முலா அப்படி ஒரு மைனஸ் வர்றதுனால +4 ஆகிடும். அடுத்தது -7 எடுத்துக்கிட்டோம்னா -7 இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா 0 × 2 0 -2 -4 +8ன்னு வரும். ஃபார்முலா அப்படி ஒரு மைனஸ் வர்றதுனால -8. -2 எடுத்துக்கிட்டோம்னா -2 இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா மீதி -7 -4 +28 12 24 ஃபார்முலா படி -24. அடுத்தது சைபருங்கிற உறுப்புக்கு அது இருக்கிற நிரல் நிறையை விட்டுட்டோம்னா -7 × 2 -14 -3 × 2 -6ன்னு வரும். ஃபார்முலா படி ஒரு மைனஸ் வர்றதுனால ப்ளஸ் ஆகிடும். கடைசியாக இருக்கிற 2 இந்த 2 போயிடுச்சுன்னா 12 2 24 -3 -4 +12ன்னு வரும். ஃபார்முலா படி ஒரு மைனஸ். அடுத்தது ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் போட்டுக்கிறோம். இதுக்கு டீனா என்னென்னா நிரல் நிறைய பரிமாற்றம் பண்ணணும், அவ்வளோதான். இதை சுருக்க வேண்டியது 24 -14 -6 -20 வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, +20 ஆகிடும். அடுத்தது 24 -8ன்னு இருக்கும்,
உள்ளார மைனஸ் வந்ததுன்னா ப்ளஸ் 8 ஆகிடும். 4 4 8 மைனஸ் 8 வரும். இந்த மைனஸ் உள்ளார வந்தால் ப்ளஸ் 8 ஆகிடும். 28ல் 24 போயிடுச்சுன்னா மீதி 4. மைனஸ் 14ல் 6 போயிடுச்சுன்னா மைனஸ் 8. வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் 8. 24ல் 12 போயிடுச்சுன்னா மிச்சம் 12. உள்ளார இருக்கிற எல்லாமே என்னென்னா ப்ளஸில் தான் இருக்கும். இதோட அடுக்கில் டி. இந்த டீங்கிறது என்னென்னா நிரல் நிறைய பரிமாற்றம் பண்ணுறோம். நிரல் நிறைய பரிமாற்றம் பண்ணிட்டோம்னா இந்த டீங்கிறத எடுத்துடலாம். முதல் நிரலாக எழுதுகிறோம். 24 20 24. இரண்டாவது நிறைய இரண்டாவது நிரல். மூணாவது நிறைய மூணாவது நிரல். இதுதான் என்னென்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ நம்ம ஃபார்முலாவில் பிரதியிட வேண்டியதுதான். ஏ வேணும். ஏ வேணும்னா என்ன? 1/√, நல்லா கவனிச்சிங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√, மட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. மட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 16. இதை எடுத்து எழுதணும். இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதை எடுத்து எழுதணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 16க்கு ரூட் எடுத்தால் 4. இங்கே உள்ளார இருக்கிற இந்த அணியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புமே 4ஆல் வகுப்படும். அதனால் ஒரு 4 வெளியில் எடுத்துரும். ஒரு 4 வெளியில் எடுத்துட்டோம்னா 6 4 24, 2 4 8, 1 4 4, 5 4 20, 2 4 8, 2 4 8, 6 4 24, 2 4 8, 3 4 12. இப்படி வரும். கடைசி ஸ்டெப் ஏஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 4 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறத அப்படியே எழுதிடும். அவ்வளோ.